எங்கிருந்து வந்ததோ எவ்வாறு வந்ததோ அப்படியாக வந்ததைத்தான் சர்ப்ரைஸ் என்பார்கள். பார்ப்போம். சரி, வணக்கம். 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 சரி, அழகான ஒரு தம்பதிகளை மீட் பண்ணி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய 75வது அகவை நிறைவு விழாவும் அதனோடு சேர்த்து உங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க உங்களுடைய ஒரு நூல் ஒன்றையும் இன்றைய நாள் ஞாபகார்த்தமாக வெளியிடுறீங்கன்னு சொல்லி ராஜசிங்கம் பிள்ளைய வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்களும் அத்தோடு உங்களுடைய மலர் வெளியீட்டுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். நாங்கள் லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக உங்களுக்கு அழகாக ஒரு மலர் செண்டு கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. நன்றி. யாரோ இந்த நிகழ்வுக்கு வந்தவங்களோ வராதவங்களோ தெரியல. என்னன்னு சொல்றது, இந்த நேச்சுரல் இயற்கை பூக்களை போலவே உங்களுடைய வாழ்க்கையும் இனிவரும் அத்தனை பிறந்த நாட்களும் அழகாக மலர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் சொல்வதாக அனுப்பி வச்சிருக்கிறோம். நன்றி. யாரா இருக்கும் இது போன்ற எனது பிறந்த நாள்களிலே எனது பெற்ற பிள்ளைகள் இப்படியான தந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே எங்களுக்கு நிறைய போசாக்குகள்ல இருந்து நிறைய அதில் கொடுத்தார்கள். இந்த காசு மாலையும் உங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். ஏற்கனவே அனுப்பியிருந்தார்கள். எனக்கு 5 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளிலே எனது மகன் மூத்தவர் தமிழேந்தி பிரான்சிலே இருக்கின்றார். இன்று இங்கே இருக்கின்றார் எனது மூத்த மகள் திருக்கணி. ஒரு ஆள் வந்திருக்கிறார். என் பேர பிள்ளைகளோடு வந்திருக்கின்றார். சரி, அவவா இருக்குமா அல்லது உங்களுடைய மூத்த மகன்? சொல்லுகின்றேன். அடுத்ததாக திருமாலி என்கின்ற எனது 2வது மகள் திருமாலி, 3வது பிள்ளை. 4வதாக எனது முரடன் முத்து என்று நான் அழைக்கின்ற எனது இளைய மகன். அழகான பேரா இருக்கு, முரடன் முத்து. அவரது கோபக்காரன், என்னோட நல்லா பழகுவார், நல்லா எல்லாமே செய்வார். செல்ல பிள்ளை. அடுத்ததாக எனது இளைய மகளான சிவரஜினி அவர்கள் இருக்கின்றார். அவர்களும் பிரான்ஸ்தான். சரி, அப்ப 5 பேருமே வெளிநாட்டு. 5 பிள்ளைகளும் விளையாட்டிலே தான் இருக்கின்றார்கள். ஒரு ஆள் வந்திருக்கிறார். அப்பொழுது எனது மூத்த மகள் வந்திருக்கு. சரி, 5 பேர்லயும் யாரு சொல்ல போறீங்க? சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறதா? இந்த நிகழ்ச்சி சர்ப்ரைஸா வெளியில சொல்றதா மிக கஷ்டமா இருக்குமா? நான் சொல்ல முடியாத நிலையில 5 பேரும் எனது பிள்ளைகள். ஆனா எல்லாவற்றுக்கும் எனக்கு பல உதவிகள். நான் செய்கின்ற இந்த காரியங்களுக்கு முழு காரணமுமே எனது 5 பிள்ளைகள். பிள்ளைகளின் ஒத்துழைப்பு, அவர்களுடைய என்ன சொல்றது, உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறபடியா தான் பொது பணிகள் சிறப்பா செய்து இந்த நிலையிலே வைத்துக் கொண்டிருந்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சேவை செய்யவோ அல்லது பாராட்டப்படவோ எனது பிள்ளைகள் தான் காரணம். சரி, முக்கியமான பரிசு நானே கையில ஏந்தி கொண்டு நிற்கிறேன். கதை நேரமா உங்களை கையில கொடுத்துட்டு கதைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அழகாக உங்களுக்காக அதோடு ஒரு குபேரனும் வந்திருக்கிறேன். குபேரன் ஒரு ஆள் வந்திருக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் பண பரிசிலோடு உங்களுக்காக வந்து சேர்ந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு கேட்டு நான் நினைக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை உங்கள்கிட்ட பிரிக்க நான் விரும்பல. ஒரு ஆளை சொல்லி ஒரு ஆளை சொல்லாம விட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வெரி சாரி, பிள்ளைகள் அனுப்பல. சரி, தந்தவருக்கு நன்றி. பிள்ளைகளை விட உங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. பிள்ளைகளை விட முக்கியமா அடுத்ததாக நான் எனது பேரப்பிள்ளைகளை தூக்கி வளர்த்து இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் பிரணவன், பிரணுசன், கவி, எனது மூத்த மகளின் பிள்ளைகள். நாங்களே இங்கே அவர்களை வளர்த்து 2012ஆம் ஆண்டு பிரான்சுக்கு போகும் வரைக்கும் எங்களோடு இருந்தவர்கள். அவர்கள் எங்களிலே உயிரே வந்திருக்கின்றார்கள். ஆனால் வெளியிலே எனக்கு எனது மைத்துனர் இருக்கின்றார். மக்கள், அதாவது பிற மக்களிலே ஆண் பிள்ளையும் இருக்கு, பெண் பிள்ளையும் இருக்கு.
அந்த சரி, அந்த வகையில் அளவு தூரம் நீங்க வெளியில போக வேண்டி இல்லை என்று நினைக்கிறேன். புறா மக்கள் மைத்துனன்மார் என்ற அளவுக்கு போக தேவையில்லை. நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, நிறைய பேர் ஸ்பீச் பண்ண வேண்டி இருக்குது. அதால நாங்கள் சொல்லுவோம் யாருன்னு சொல்லி. இந்த பரிசு கொடுத்தவங்க வந்து பிரான்சை வசிப்பிடமாகவும் தற்போது இந்த மண்டபத்தை வசிப்பிடமாகவும் கொண்டு பிரணவன், பிரணுஜன் அண்ட் பிரஷ்னவி, சரி அவங்க நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அன்பாக உங்களுடைய நீங்க தூக்கி வளர்த்த பேர பிள்ளைகள், அதனாலதான் நான் சொன்னேன்னா பிள்ளைகளையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க முக்கியமானவங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்து நின்று உங்களுடைய 75வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த மேடையில வந்து உங்களுக்காக ஒரு அதிர்ச்சியூட்டல் பரிசையும் கொடுக்கணும் என்று சொல்லி சர்ப்ரைஸா இந்த பரிசுகளை கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்க? அவங்க நேரடியா வந்து நின்றா கூட இந்த மூமெண்ட் அழகா மாத்தணும் என்று சொல்லி உங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அவைக்கு என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லிடுங்க. நீங்களே நேர சொல்லிடுங்க அவங்களுக்கு. எனது பிறந்த நாள் சென்ற 28ஆம் தேதி அன்றுதான் எனது பிறந்த நாள். ஆனால் அன்று அவர்கள் அதிரடியாகவே இப்படி ஒரு சர்ப்ரைஸை எனக்கு ஒரு புதிய ஸ்மார்ட் போனில் தந்திருக்கின்றார்கள். என்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் செய்து அந்த போன் இப்போ தற்பொழுது எனது பாவனையிலே இருக்கின்றது. அதை விட இன்னைக்கு இப்படியும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அப்படியே ஒரு கணப்பாகவே எனக்கு சூடி இருக்கின்றார்கள். சரி, சந்தோஷமா? சந்தோஷம். சரி, நீங்க எப்பவும் சந்தோஷமா மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் என்னன்னு சொல்றது 75 மட்டும் இல்ல, உங்களுடைய பிறந்த நாட்கள் 85, 95, 100 என்று சொல்லி நீண்டு கொண்டு செல்றதுக்கு எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய 5 பிள்ளைகளையும் விட்டு கொடுக்காம சொல்றேன். 5 பிள்ளைகள் சார்பாகவும் அவர்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் அண்ட் இன்றைக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷலி பிரணவன், பிரணுஜன், பிரஷ்னவி சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும். நீங்க 100 ஆண்டுகள் இறைவன் ஆசியோடு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சிறப்பாக வாழ மனசார எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்திருந்தேன். உங்களுடைய பிறந்த நாள் முடிஞ்சா இருந்தாலும் உங்களுக்காக ஒரு பிறந்த நாள் பாட்டு சின்னதா நாங்க பாடிட்டு ஓடி போயிடுறோம். ஓகே? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appa. Happy birthday to you. Happy birthday. Thank you.